கடைசி நாளிலே நாங்கள் வந்து இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, உம்மை நன்றி சொல்லி துதிக்கும்படியாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இதை நீர் அங்கீகரியும். இன்றைக்கு எங்களோடு பேசும், மகிமைப்படும். வரக்கூடிய மாதங்களிலே நடைபெற இருக்கிற எல்லா ப்ரோக்ராமும் என்னுடைய கரம் இருக்கட்டும். கிறிஸ்துமஸ் காலங்களிலே உங்களுடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். இந்த உலகத்தில் அநேகருக்கு உண்மை பிறப்பின் நற்செய்தியை சொல்ல, அநேகர் உண்மை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள என்னை எங்களை ஒரு சாட்சியாய் நிறுத்தும். நிறுத்த போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் சொல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். நம்ம அமர்ந்து கொள்வோம். அன்பாலே, இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 5ஆம் அதிகாரம் 30, 31, 32 3 வசனத்தை நாம் வாசித்து அதில் இருக்கிற நாம் ஜெபக்குறிப்பை எடுத்து நாம் ஜெபித்து தியானிப்போம். நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதுக்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலதுகரத்தினாலே உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். உண்மையிலே இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். இந்த சங்கதிகளை குறித்து, எந்த சங்கதிகள்? எந்த சங்கதி? இந்த சங்கதி அப்படின்னாக்கா ஏதோ ஒரு சங்கதி. சங்கதின்னா ஒரு செய்தி. சங்கதின்னா என்ன? ஆமா, ஒரு செய்தி ஒன்று இருக்குது மேல. அந்த செய்திக்கு நாங்களும் பரிசுத்த ஆவியானவரும் சாட்சியாக இருக்கிறோம் என்று இங்க பேதுரு சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்பாலே, அந்த சங்கதி என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு நம்முடைய ஆராய்ச்சியாக இருக்க போகிறது. இன்னைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பே என்ன அப்படின்னாக்கா, சங்கதிகளுக்கு சாட்சிகள் நாங்கள். சொல்லுங்க. சங்கதிகளுக்குன்னா செய்திகளுக்கு, நற்செய்திகளுக்கு சாட்சிகள் நாங்கள். இப்போ வருகிற கிறிஸ்துமஸ் காலத்திலே நம்ம அநேகருக்கு சாட்சி பகப்போம். என்ன? எந்த சங்கதியை சொல்லி? இயேசு உனக்காக எனக்காக பிறந்தார். இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? அதான் நற்செய்தி, அதான் சங்கதி. அவர் யாரு? அவர் ஏன் வரணும்? அவர் வந்ததனுடைய நோக்கம் என்ன? அவர் என் வாழ்க்கையில எப்படி வந்தார்? என் வாழ்க்கையில அவர் வந்ததுனால நான் எப்படி ஆசீர்வாதத்தை பார்த்தேன்? இதுதாங்க சங்கதி. இந்த சங்கதிகளுக்கு நீ நானும் சாட்சிகளாக இருக்கிறோமா? கொஞ்சம் நம்ம கேட்டுப்போம். இந்த சங்கதிகளுக்கு நம்ம சாட்சிகளா இருக்கிறோமா? இன்னைக்கு உண்மையிலே காலை தியானத்துல யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் கடைசி வசனத்தின் மூலமாக எங்களோடு இடைப்பட்டார். என்னன்னா, நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியினால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நீங்களும் ஆதி முதலாக என்னுடனே கூட இருந்தபடியால். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை என்னை பார்த்து சொல்றாரு, நீங்களும் ஆதி முதலாய் என்னோடு கூட இருந்தீங்க. இதை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்? என்னுடைய ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நான் பார்த்தேன் என்றால், இந்த அண்ட சராசரம், இந்த வானம் பூமி இதெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஆதியாக இருந்தார். ஆதி முதலாக தேவனோடு இருந்தார், பிதாவோடு இருந்தார், பரிசுத்த ஆவியானவரோடு இருந்தார். யாரு? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஆதியிலிருந்தே இருந்தவர். நீதிமொழிகள் 8 இருக்குது, நான் ஆதியாக கொண்டிருந்தேன்னு சொல்வார். அவரோடு கூட நான் இருந்தேன்வார், பிதாவோடு கூட. இப்படி ஆதியிலிருந்து அவர்
மூவருமாக வாழ்ந்து கொண்டு இருந்த காலத்திலே இன்னும் பூமி, வானம், சூரியன் எல்லாம் படவில்லை, இன்னும் படைக்கவே இல்லை. அப்பயே அவர் இருந்தவர். அவரு கூட நாம இருந்தோமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. நான் விசுவாசிக்கிறேன், நான் கூட இருந்திருப்பேன். ஏன்னா என்ன அவர் சொல்றாரு, தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன். அப்ப அவர் எப்படி இருந்தாரோ ஆதியிலே பிதாவோடு அவரு கூட நானும் இருந்தேன், நீனும் இருந்தேன். இன்னைக்கு யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களோ அத்தனை பேரும் இருந்தோம். ஆனால் தான் இந்த வார்த்தையை சொல்றாரு. இவர் சொல்றது இப்படி வேணா நேரடி அர்த்தத்துல இப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம். நான் ஊழியம் ஆரம்பிச்சு 30 வயசுல நான் ஊழியத்தை ஆரம்பிச்சேன். அந்த ஊழியம் ஆரம்பிச்ச இந்த பிகினிங்ல இருந்து நீங்கெல்லாம் என் கூட இருந்தீங்க, ஆதி முதலாக என்னுடனே இருந்தபடியால் எனக்கு சாட்சியா இருப்பீங்கன்னு இப்படியும் அர்த்தம் கொள்ளலாம். ஆவிக்குரிய விஷயத்துல, ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல அப்படியும் அர்த்தம் கொள்ளலாம். ஆமானா இல்லையா? அப்ப ஆதியிலே அவர் இருந்ததை போல நானும் இருந்தேன். ஏன்னா அவர் அழகா சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படின்னாக்கா, உன்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டேன்னு காலையில கூட சொன்னேன். அவரு நாத்தான் வேலை பார்த்து சொல்றார் இல்லையா? நாத்தான் வேலை பார்த்து என்ன சொல்றாரு? அத்தி மரத்துக்கு கீழே நான் உன்னை கண்டேன் அப்படின்றார். உடனே இவர் என்ன சொல்றாரு நாத்தான் வேலை, ஆமா ரவி, நீங்க தான் தேவனுடைய குமாரன், நான் கண்டேன்னு சொன்னதுனாலே என்ன போய் குமாரன்ற அப்படின்றாரு. அந்த அத்தி மரத்துக்கு கீழேன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். நான் எபிரேயர் படிக்கிறதால சொல்றேன். அத்தி மரத்துக்கு கீழேன்னா அதனுடைய அர்த்தமே, ஆவிக்குரிய அர்த்தமே வேற. ஒரு கர்ப்பவாதி யூத ஸ்திரியானவள் கர்ப்பமானா அவள் இந்த தோரா என்ற 5 ஆகமத்தை எடுத்துக்கொண்டு அந்த அத்தி மரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்துருவாங்களாம். அந்த அத்தி மரத்துக்கு கீழே அந்த தோராவை அதிகமாக வாய் விட்டு வாசிப்பார்களாம். அந்த குழந்தை, வயிற்றுல இருக்கிற குழந்தை கேட்கணும்ட்டு. அப்ப கருவில் இருக்கும் பொழுதே அந்த குழந்தை தோராவை மனப்பாடம் செய்கிறது. 5 ஆகமத்தை அப்படியே மனப்பாடம் செய்கிறது. ஏன்னா தாய் படிக்க அதை கேட்குது. அதுதான் அத்தி மரத்து கீழே ஒண்ணு நான் கண்டேன்னா, அத்தி மரத்து கீழே உட்கார்ந்து இருக்கிறதே நிக்கிறதையே காணல. அவன் தாயின் கருவிலே அவன் கருவுற்று இருக்கும் போதே நான் உன்னை கண்டேன் என்று சொல்கிறார். ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீர் ஐயா. எனக்கு இந்த பாட்டு வந்த உடனே ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது இந்த பாட்டை நான் என்ன இது தாய் உருவாகும் முன்னே ஏன்னு கண்டேன்னு சொல்றாரு இருந்தாலு. இப்படிதான் நான் அந்த பாட்டை கொஞ்சம் ஒரு மாதிரியா நினைச்சேன். ஆனா கேட்க பைபிள்ல இருக்கிற வசனத்தை தியானிக்க என் தாய் உருவாகும் முன்னே, அவங்க தாய் உருவாகும் முன்னே, அவங்க தாய் உருவாகும் முன்னே, இப்படி ஜெனரேஷன் உருவாகும் முன்னே என்ன செய்யறாராம்? கண்டு இருக்கிறார். ஆமென். உன்னையும் கண்டு இருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாரையும் கண்டு இருக்கிறார். நம்ம தாய் உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்மளை கண்டுகிட்டார். இந்த தாயாருக்கு இந்த புதல்வன் இத்தனாவது புதல்வனாய் பிறப்பா, இத்தனாவது மகளா பிறப்பா, இவ என்னை ஏற்றுக்கொண்டு என் நாமத்துக்கு சாட்சியாக வாழ்வாள் என்று அன்னைக்கே கண்டு கொண்டார், நம்ம உருவாகிறதுக்கு முன்னாடியே. அப்ப ஆதி முதலா என்னோடு கூட இருந்ததுனால நீங்கள் எனக்கு சாட்சியா இருப்பீர்கள் என்று இன்னைக்கு காலையில நாங்கள் தியானித்தோம். தியானித்த பிறகு நான் இன்றைக்கு இந்த செய்தி என்ன செய்தி கொடுப்பது என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் அழகா இந்த அப்போஸ்தலர்ல என்ன சொல்றாரு? இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சியா இருக்கிறோம். திரும்பி அந்த சாட்சியை உறுதிப்படுத்துகிறார். இன்னைக்கு நீ நானும் இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய நோக்கம் என்னன்னா சாட்சி பகிர்வதற்காக. எதை குறித்து? யாரை குறித்து? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய சங்கதிகளை குறித்து, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை புரிந்து கொண்டு நீ நானும் சாட்சியா வாழணும். அதனால இன்னைக்கு இயேசுவை எப்படி வேணாலும் விடைச்சு பேசுறார்கள், வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. உண்மை தெரியாதபடிக்கு கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று அவரை எப்படியோ கேவலமெல்லாம் பேசுறார்கள் இந்த உலகத்துல. ஆனா நீ நானும் அவரை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு இந்த சங்கதிகளை அறிந்து கொண்டு, இன்னைக்கு ஒரு சங்கதி ஆண்டவர் கொடுத்தார். என்னன்னா அந்த சங்கதின்னு சொல்றாரு, இந்த சங்கதிகள் அப்படின்றாருல,
ஒரு பெரிய சங்கதி. ஏன்னா அது முன்னாடி உள்ள வசனத்தை பாருங்க, 31. இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதுக்காக அவரை, எவரை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை, எதுக்காக? இஸ்ரவேலன் இல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் மனம் திரும்புவதற்காகவும் பாவ மன்னிப்பு அருளுவதற்காகவும் அவரை என்னவா ஏற்படுத்தினாராம்? அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினேலே உயர்த்தினார். பிதாவாகிய தேவன் அவரை உயர்த்தினார். மரித்தவரை உயிரோடைய செய்தார். எதுக்காக? நாம இதுவரைக்கும் அவரை இரட்சகராக தான் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு புதிய சத்தியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் தான் இந்த உலகத்துக்கு அதிபதி என்று. அன்பால இதுவரைக்கும் உலகத்தினுடைய அதிபதி பிசாசானவன் என்று நான் நினைச்சு கொண்டிருந்தேன். ஏன்னா அவரே சொல்றார், யோவான் சில இடங்கள்ல உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு எனக்கும் பங்கு இல்லை என்றார். உலகத்தின் அதிபதியை நியாயம் தீர்க்கப்படியாள்ன்றாரு. இன்னைக்கு நம்ம கீழே பார்க்க போறோம் அதெல்லாம். ஆனா இங்க வித்தியாசமாய் இன்னைக்கு அதிபதியாக அப்படின்ற, அதிபதினா பிரின்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, ஆங்கிலத்தில். நம்மளை ஆளக்கூடியவர், நம்மளை காப்பாற்றக்கூடியவர் மட்டுமல்ல, நம்மளை ஆளக்கூடியவர். அன்பால இன்னைக்கு உலகத்தில் நம்ம ஒவ்வொரு தேசத்துல இருந்தா ஒவ்வொரு அதிபதிகள் ஆளுகிறார்கள். அமெரிக்கா உள்ள மக்கள் எல்லாம் யார் ஆள்றான்னாக்கா நீங்க என்ன சொல்லுவீங்க? ட்ரம்ப் ஆளுவாருன்றாங்க. இந்தியாவை யார் ஆள்றான்னாக்கா என்னன்னு சொல்லுவீங்க? மோடிஜி ஆள்றாருன்னு. இப்படி ஒவ்வொரு தேசத்துல ஒரு அதிபர்கள் ஆளுகிறார்கள். அதுதான் அத்தாரிட்டி, பவர். ஆனா இந்த அகில உலகத்தையும் அந்த சராசரத்தையும், உலகத்தை மட்டுமல்ல, இன்னும் விண்ணுலகம் மண்ணுலகம் எந்த உலகத்தையும், எல்லா உலகத்தையும், 70 உலகமா இருக்குது, எத்தனை உலகம் இருந்தாலும் சேர்த்தான். இந்த அண்ட சராசரத்தையும்னாக்கா இந்த பிரபஞ்சத்தை முழுவதும், பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட வானத்தையும் பூமியும் எல்லாவற்றுக்கும் அதிபதி யாரு? எல்லாவற்றுக்கும் பவர் உள்ளவர் யாரு? ஆளுமை செய்கிறவர் யார் என்றால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அன்பால இந்த சங்கதியை தான் நீ நானும் அறிந்து அதற்கு சாட்சியாய் சொல்லணுமா? ஆண்டவர் இரட்சகர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் காப்பாற்றுகிறவர், விடுவிக்கிறவர். என் பாவத்திலிருந்து என்னை விடுதலை செய்தார், என் வியாதியிலிருந்து என்னை விடுதலை செய்தார், என் நோயிலிருந்து விடுதலை செய்தார். இப்படி பல காரியத்தை நாம அவர் காப்பாற்றுகிறவர், விடுவிக்கிறவர், இரட்சகர் என்று அறிவித்து வருகிறோம். ஆனால் அதிபதி என்று அறிவித்து வருகிறோமா? அதிபதி என்று நாம் சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கிறோமா? கொஞ்சம் அதை சிந்தித்து பாருங்கள். அதிபதி என்றால் அவர்தான் முழு அதிகாரத்தை கொண்டவர். அப்ப இதை கொஞ்சம் சற்று தியானிக்கும் பொழுது இன்னைக்கு நமக்கு அதிகாரி யாரு அப்படின்னாக்கா மனுஷன் கிடையாது. யாரு? இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த நம் தேவன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அதிகாரியா இருக்கிறார், நமக்கு காவலனா இருக்கிறார், பாதுகாவலனா இருக்கிறார். நம்மளை விடுவிக்கிற இரட்சகரா மட்டும் இல்ல, நம்மளை பாதுகாக்கிறவர். இப்ப நாட்டை பாதுகாக்கிற போதுதான் அதிபதினு சொல்லுவாங்க. இந்த நாட்டுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராதபடிக்கு காப்பாற்றுகிறவர். அப்ப அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்திலே உயர்த்தினால் இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சியா இருக்கிறோம். எந்த சங்கதி? இயேசுதாண்டா அதிபதி. நீ எதையோ நினைச்சிட்டு இருக்கிற. இன்னைக்கு உன் வாழ்க்கையில யார் தான் அதிபதியா இருக்கணும்? இயேசு ஆண்டவர் அதிபதியா இருக்கணும். என் வாழ்க்கையில அவர் தான் அதிபதியா இருக்கிறார். அவர் சொல்லும்படி நான் செய்வேன், அவர் சொல்லுக்கு நான் கீழ்ப்படிந்து நடப்பேன். ஏனென்றால் அவர் தான் எனக்கு தலைவர். உண்மையிலே நான் தலைவர் சொன்னது தப்பு இல்லைன்னு நினைச்சேன். ஏன்னா என் அறியாமலே நான் தலைவரேன்னு அவரை. அப்ப என்னுடைய நண்பர் ஒருத்தர், உனக்கு இன்னும் அந்த அரசியல் புத்தி போல, நீ அரசியல்வாதியா இருந்துக்கிட்டு நீ இயேசுவையும் அரசியல்வாதி ஆக்கிட்ட, தலைவர்னு சொல்ற அவர் எப்படி புனிதமானவர் அப்படின்னார். என்னை திட்டார். சும்மா நான் சாதாரணமா உங்ககிட்ட சொல்றேன், என்னை ரொம்ப திட்டார். அப்ப திட்டிட்டு உனக்கு இன்னும் இந்த புத்தி போல அப்படின்ட்டார், அரசியல்வாதி புத்தி போல, அதனால நீ திருந்தவே மாட்ட அப்படின்ட்டார். இப்ப நான்
அதுதான் ஆண்டவர். ஆண்டவரே ஒன்னு நான் செல்லமா தலைவர்னு சொல்றேன், அது சொல்றது தப்பா அப்படின்னு நான் ஆண்டவரே நீ தப்புன்னா சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன், என்னம தலைவர்னு நான் கூப்பிட மாட்டேன். இல்ல தலைவர்னு சொல்றது ரைட்டு தான்னாக்கா நீ என்னோட பேசுங்க அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர் சமூகத்துல நான் உட்காந்து அழுது கேட்டேன். அப்படி கேட்கும்போது ஆண்டவர் என்ன பேசின ஒரு வார்த்தை என்னன்னாக்கா, இந்த உலகத்துக்கு நான் தான் தலைவர். பாருங்க, 1 நாளாகமம் 29வது வசனம் 11 மூலமாக என்னோடு இடைப்பட்டார். அதுல கடைசி வரி பாருங்க, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஆமென். தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். அவர்தான் தலைவர். தலைவர்னு சொல்றதுல தப்பே இல்ல, நீ சொல்லுன்னு இந்த வசனத்தின் மூலமா என்னை அங்கீகரித்தார் நான் சொல்வது. அப்ப அவர்தான் நமக்கு அதிபதி என்பதை இன்றைக்கு அதை நிலைப்படுத்துகிறார். அன்பாலே, இன்றைக்கு அவரை நாம் அதிபதியாய் கொண்டிருந்தோம் என்றால், அவரை நாம் தலைவராய் கொண்டிருந்தோம் என்றால் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில தோல்வி கிடையாது. எத்தனை பேர் நம்புறீங்க? என் வீட்டுல நான் எழுதி வச்சிருந்தேன், இந்த வீட்டிற்கு தலைவர் அவர் தான். தெரியாமலே எழுதி அந்த போர்டுல எனக்கு கிடைச்சது. ஃபர்ஸ்ட் அந்த போர்டை நான் பஸ்ல எடுத்துட்டு வரேன், எங்க மெட்ராஸ்ல இருந்து எங்க அக்கா இதை எடுத்துட்டு போய் வீட்டுல மாட்டுனாங்க. என்னன்னு கூட படிச்சு பார்க்கல, வாங்கிட்டு வந்துட்டேன். மாற்றேன், இந்த வீட்டின் தலைவர் இயேசு. அந்த போர்டு தான். காலைல ஏஞ்ச உடனே தலைவரா வணக்கம், நீதான் எனக்கு தலைவர், நீதான் என்னை காப்பாற்றணும், நீதான் என்னை ரட்சிக்கணும். ஏன்னா நான் கடன் பிரச்சனையில இருக்கிறேன். எனக்கு அன்னைக்கு பிரச்சனை அதுதான், வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. என் தலைவர் என்னை காப்பாத்தினாரா இல்லையா? ஹலோ, அதுல உங்களை காப்பாற்ற மாட்டாரா? நீ எந்த சூழ்நிலையில வந்திருந்தாலும் சரிதான், எனக்கு தெரியாது. எப்படிப்பட்ட பிரச்சனையில நீ இருந்தாலும் சரிதான், நீ அவரை தலைவராய் கொண்டிருந்தாய் என்னால் இன்னைக்கு இந்த உலகத்து அரசியல்வாதி தலைவர் எல்லாம் சுத்த வேஸ்ட். நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், அவர்களை நம்பி நம்ம போக தேவை. இன்னைக்கு ஒரு தலைவரை நம்பி போன ஜனங்கள்லாம் என்ன செஞ்சது, எத்தனையோ பேர் செத்து போனாங்கன்னு பார்ப்போம் இல்லையா? அவருக்கு அவர் கூட பார்க்கறதுக்கு அவரால் முடியல இல்லையா? பல மாசங்கள் சென்று போய் பார்த்தார். அதனாலே அவங்க அந்த கட்சியை விட்டுலாம் நிறைய பேர் வெளில வந்தாங்க. அதெல்லாம் நம்ம அரசியல் அது தேவையில்லாது. ஆனா நமக்கு தலைவர் யாரு, அதிபதி யாரு? இயேசு ஆண்டவர். நமக்கு நாம் அவரை தளபதியாக ஏற்றுக்கொண்டு நாம் அவர் வழி நம் நடப்போம் என்றால் நிச்சயமாக எண்ணி நம்ம சாட்சியாக நிறுத்துவார். ஆமே, கண்டிப்பா என்ன சாட்சியா நிறுத்தினார். இன்னைக்கு அதை தான் சொல்றாரு, அந்த சங்கதிகளை நீ எத்தனையோ காரியத்தை செய்திருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில. விடிய விடிய பேசுவேன், விடிய விடிய சொல்லுவேன், மணிக்கணக்கா சொல்லுவேன், நாட்கணக்கா சொல்லுவேன். ஏன்னா அவ்வளவு சங்கதி எனக்கு என் தலைவர் செஞ்சிருக்கிறார் 30 ஆண்டுகளிலே. உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நீ எந்த ஒரு வருத்தத்துல வந்திருக்கிற, இல்லை எந்த தேவையில வந்திருக்கிற, எந்த ஒரு நெருக்கத்துல வந்திருக்கிற, எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனா இந்த உலக தலைவர்களோ உலகத்துல இருக்கிற அரசியல்வாதிகளோ உன்னுடைய பிரச்சனை தீர்க்க முடியாது. யார் தீர்க்க முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்க முடியும். ஏனால் அவர் தான் அதிபதி. உன்னை காப்பாற்றுகிற ரட்சகர் அவர் தான், உனக்கு தலைவராக இருக்கிறவர் அவர் தான். அதனால இதை நாம அறிவிக்க வேண்டுமா? இதை அறிவிக்கிறோமா? இன்னைக்கு நான் சொன்னேன் ஒரு கம் டு த பாயிண்ட், இந்த பாயிண்ட் வாங்க. இன்னைக்கு அவரை சரியான முறையில விளங்கி கொண்டாதான் நீ நானும் அறிவிக்க முடியும். நல்லா புரிஞ்சுங்க. இயேசு என்பவர் யார் என்பதை தெரியாம நீங்க விவரிக்க முடியுமான்னா முடியாது. அவரை சரியான முறையில புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னைக்கு எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டோம்? இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு இயேசுவை முதலாக எனக்கு வில்லனாக சித்தரித்து காட்டினார்கள். யாராக? வில்லனாக. நான் அவரை வில்லனா தான் பார்த்தேன். அவர் கொன்றுவாரு, வெற்றுவாரு, குத்திடுவாரு அப்படிதான் பார்த்தேன். அவர் பயங்கரமான ஆளு அப்படின்னு தான் எனக்கு சித்தரித்தார்கள். போ படிக்கிறேன், வேதத்தை படிக்க 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 அவர் அவ்வளவு அன்புள்ளவரா, இவ்வளவு இரக்கம் உள்ளவரா, ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். எனக்கு அந்த யாக்கோபு தான் ஒண்ணுதான் ஞாபகம் வந்தது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம்
5வது வசனத்தை படிங்களேன். யாக்கோபு 1:5. ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் எடுக்க முடியலையா? உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும். ஆமா, இருங்க. அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஓகே, நான் ஞானத்துல குறைவுள்ளவன். நல்லா புரிஞ்சுங்க. 10ஆம் கிளாஸ் 3 தடவை ஃபெயில் ஆகும், +2 2 தடவை ஃபெயில் ஆகும், என்னுடைய டிஃபார்ம் 1 தடவை ஃபெயில் ஆகும். அப்ப நான் என்னுடைய வாழ்க்கையில ஃபெயில் ஆகி படிச்சதுனால எனக்கு தமிழே தெரியாது. ஆனா என் ஒய்ஃபு பேரு தமிழ். ஆனா தமிழ்னா பிரியம், எனக்கு உசுருன்னு வச்சுக்கோ. ஆனா தமிழ் தெரியாது. என் பேரு கேசவ பெருமாள். நான் தமிழை தெரியாதுன்னு கேசவ பெருமாளுக்கு நான் எங்கேயோ ஒரு இடத்துல கோசவ பெருமாள்னு எழுதிட்டேன். கேவை கோவா ஆக்கிட்டேன். அது என் கிளாஸ் ரூம்ல எல்லாரும் படிச்சுட்டு இன்னைக்கு என்னுடைய கிளாஸ்மேட்ஸ், என்னுடைய நண்பர்கள் இன்னைக்கு இந்த ஊர்ல இருக்கிறாங்க. ஏய் கோசவ பெருமாள் இங்க வான்னு தான் கூப்பிடுவான். வேணும்னு இன்னைக்கும் கூப்பிடுவான். ஏய் கோசவ பெருமாள் இங்க வா. எனக்கு சிரிப்பாதான் வரும். அப்படிப்பட்ட மக்கா இருந்த என்னதான் ஆண்டவர் தனக்குன்னு தெரிந்து கொண்டார். ஆமே. என்னுடைய பிஹெச்டி, என்னுடைய ஆசான் ஒருத்தர், என்னுடைய மென்டர், பிடிஹெச்ல இருந்து அவர்கிட்ட நான் 7 வருஷமா மென்டராரு அவர் இருக்கிறார். அவரு காலேஜ் வச்சு நடத்துறார், பைபிள் காலேஜ் வச்சு நடத்துறார். இன்னைக்கு அவர் அடிக்கடி சொல்லுவார். போன முந்தா நேரத்து கூட என்கிட்ட சொல்லிட்டு போனார். என்னன்னா, ஒன்னதான் நான் உதாரணம் காட்டுவேன் எல்லா இடத்துலையும், எல்லா கிளாஸ்லயும் உங்களை தான் உதாரணம் காட்டுவேன் கேசுவேன். ஏன் அப்படின்னு வேற ஆள் கிடைக்கலையா? இல்ல, இவ்வளவு மக்கா இருந்து போன ஒரு ஃபங்க்ஷன்ல கூட சொன்னார், எங்க கிளாஸ்ல இவர் தான் ஒஸ்ட் அப்படின்னாரு. உண்மை அதுதான். படிக்க தெரியாது, படிக்க மாட்டேன், இங்கிலீஷ் புரியாது. இங்கிலீஷ் அடுத்தவன் படிக்க சொல்லி கேட்டு புரிஞ்சுப்பேன். உண்மையிலே மக்குதான். நான் இல்லைன்னா, நான் அறிவாளின்னு சொல்லிக்கவே மாட்டேன் என்னைக்கும். ஆனா உலகத்தில் இருக்கிற ஞானிகளை, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? பைத்தியமானவளையும் மக்கானவளையும் தெரிந்து கொண்டு அந்த வேத வசனம் என் வாழ்க்கையில நிறைவேறிச்சு. ஆமே. ஆண்டவர் இன்னைக்கு காலையில அவர் ஒன்று சொன்னாரு, என்னை முகாந்திரம் இல்லாமல் பயக்கிறார்கள், அவருடைய வேத வாக்கியம் நிறைவேறியது அப்படின்னார். அதே போல இப்ப நான் சொல்லுவேன், என்னை குறித்து அங்க எழுதி இருக்கிறார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியமானவர்களையும் அறிவாளிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு அறிவில்லாதவர்களையும் நான் தெரிந்து கொண்டேன். அந்த அறிவில்லாதவன் தான் நானும். அன்பாலே, சாட்சியாய் வாழ்வதற்கு, சாட்சியை சொல்வதற்கு ஆண்டவர் இந்த அறிவில்லாதவனை தெரிந்து கொண்டார். அப்ப இன்னைக்கு அவர் சாட்சி சொல்றார். என்னன்னு? என் கிளாஸ்ல அறிவில்லாத இந்த கேசவன் இன்றைக்கு ஒரு பைபிள் காலேஜ் வச்சு நடத்துறாரு, நீங்களாம் எதுக்கு என்ன செய்யறீங்க அப்படின்னு. அறிவில்லாதவனே ஒரு பைபிள் காலேஜ் நடத்துறாருன்னா நீங்கெல்லாம் யாரு? அறிவுள்ளவர்கள். நீங்க எத்தனை காலேஜ் வச்சு நடத்தணும்? நீங்களாம் பெரிய ஆளுங்க. என்னை விட டிகிரி, மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்களாம் இங்க இருக்கிறீங்க, டபுள் டிகிரி முடிச்சவங்களாம் இருக்கிறீங்க. பிஎட் ஒரு டிகிரி, எம்ஏ ஒரு டிகிரி, பிஏ ஒரு டிகிரி. நான்லாம் டிஸ்கன்யூ, பிஏ டிஸ்கன்யூ. ஆனா ஆண்டுடைய படிப்புல இன்னைக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அழகா படிக்க வச்சார். பிடிஹெச், எம்டியூ, எம்டிஹெச், பிஹெச்டி லெவலுக்கு கொண்டு போனார். இன்னைக்கு அவருடைய வார்த்தையை நாம ஒழுங்கா தெரிஞ்சுக்கணும், அவரை பற்றி நாம சொல்லணும்னா நாம ஒழுங்கா படிக்கணும்னு சொல்லி அக்கறையாக படித்தேன். கிட்டத்தட்ட 8 வருஷமாக படித்து வருகிறேன், இன்னமும் படித்து வருகிறேன். இன்னைக்கு இதை ஏன் சொல்றேன்னா, நீங்களும் அவரை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும் என்றால் படியுங்கள். இன்னைக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். உண்மையிலே ரொம்ப நாளா நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல ஏற்கனவே இந்த கோர்ஸ் இருந்தது. சிடிஹெச், சர்டிபிகேட் ஆஃப் தியாலஜி, இறையியல், டிப்ளமா தியாலஜி, பிஏ, பேச்சுலர் ஆஃப் தியாலஜி, எம்ஏ, மாஸ்டர் ஆஃப் தியாலஜி. இதெல்லாம் அந்த
மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி அரசாங்க யூனிவர்சிட்டியிலே வைத்திருந்தார்கள். இன்றைக்கு அந்த கோர்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டை மட்டும் எடுத்துட்டாங்க. ஏனென்றால் மத வெறியினால. எதனால? தான் சார்ந்த மதத்தை தான் நாம போற்றணும், இந்த அந்நிய மதத்தில ஏன் இங்க இருக்குதுன்னு அங்க இருந்த ஒரு நல்ல மனசு உள்ளவர் அதை எடுத்துட்டார். அதுக்காக உண்மையிலே நான் ஜெபித்தேன், ஆண்டவரே இந்த படிப்பு அரசாங்க ரீதியில நம்ம படிச்சோம்னா நல்லா இருக்குமே. அதுக்கு ஒரு வாய்ப்பை இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்தார். உண்மையிலே என்னுடைய தேடுதல், என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆமென். நான் நம்புறேன், எனக்கு அதிபதி அவர் தான்ன்றதுனால அவர் என்னை வழி நடத்துறார். இன்னைக்கு நான் எனக்கு மென்டரா இருந்த டாக்டர் விஜயன் என்பவர் ஷில்லாங்கிலே ஒரு யூனிவர்சிட்டியோட ஒரு தொடர்பு கிடைத்து அவருடைய ஸ்டடி சென்டர் வாங்கி இன்னைக்கு அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். மார்ட்டின் லூத்தர் கிறிஸ்டியன் யூனிவர்சிட்டி. இன்னைக்கு அதனுடைய டைப் நமக்கு கிடைச்சிருக்கு. நமக்கு இங்க ஒரு ஸ்டடி சென்டர் கொடுத்துருக்கிறாங்க நம்ம ஊருக்கு பண்ருட்டியில. இன்னைக்கு அதுல நான் ஒரே ஒரு சப்ஜெக்டை மட்டும் எடுத்து டிப்ளமா இன் தியாலஜி, 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆகுனா போதும், 2 வருஷம் படிச்சாக்கா டிப்ளமா தியாலஜி கொடுக்குறாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் சேர போறீங்க? அடிப்படையா இயேசு யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு இயேசுவை இன்னைக்கு அநேகர் இன்னைக்கு விதவிதமா டிசைனா காமிக்கிறாங்க. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றாங்க, கல்யாணம் ஆகி குழந்தை எல்லாம் இருக்குதுன்றாங்க. இமயமலை சாரலுக்கு போயிட்டு வந்தவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, அறியப்படாத ரகசியம்னு எழுதியிருக்கிறான். அறியப்படாத ரகசியம். அங்க ஒரு சமாதி இருக்கிறது, அந்த சமாதி மேல எல்லாரும் காசு இறைச்சிட்டு போறாங்க, காசு வாரி வாரி இறைச்சிட்டு போறாங்க. அது குவியலாக கிடக்கிறது. இந்த அறியப்படாத ரகசியம் என்று சொல்லி ஏன் இங்க எழுதி இருக்குதுன்னு அவங்க போய் கேட்கிறாங்க அங்க இருக்கிற கைடு கிட்ட. அப்ப அவர் சொன்னாங்களாம், ஏசுனாரு சிலுவையில மரிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்களா, அது பொய். எது பொய்யா? சிலுவையில மரிச்சது பொய்யா. அங்கிருந்து தப்பிச்சு வந்து இங்க வாழ்ந்து மனைவி பிள்ளைகளோட வாழ்ந்து இங்க மரித்த அவருடைய சமாதி தான் இது. எது? அறியப்படாத ரகசியம்னு சொல்லி தலைப்பை கொடுத்துட்டு ஒரு சமாதியை கட்டிட்டு சம்பாதிச்சுட்டு உட்கார்ந்துக்கிறானுங்க கைலாயத்துல. கைலாயத்துக்கு போனா அங்க பார்க்கலாங்க. பொய்யாய் இயேசுவை பற்றி எப்படியாக எடுத்து பரம்புறாங்க. இன்னைக்கு நீ நானும் உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த உலகத்தின் அதிபதி, இந்த அண்ட சராசரத்துக்கு அதிபதியா இருக்கிற இயேசுவை குறித்து சாட்சி சொல்வதற்கு பதிலாக இன்னைக்கு நாம இந்த வதந்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அன்பானே. இன்னைக்கு ஒரு சாரார் இன்னொரு சாரார் அவர் சிலுவையில அறிந்து அவர் உயிரோடு எழுதவில்லை, அவரை சீஷர்கள் என்ன செஞ்சாங்க, அவரை களவாடி கொண்டு போய்விட்டு மறைத்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். இன்னைக்கு அது அந்த சிப்பாய்கள் அந்த கல்லறையை காத்தாங்கள, அந்த சிப்பாய்களுக்கு லஞ்சத்தை கொடுத்து இந்த வதந்தியை பரப்பு, இந்த பொய்யை பரப்பணும்னு அவன் பரப்புனதை இன்றைக்கும் ஒரு சமூகத்தினர் இன்னைக்கு அதை நம்புறாங்க. முஸ்லிம் இஸ்லாமியர்கள் இன்றைக்கும் இயேசு உயிர் தேடவில்லை, அவருடைய சரீரத்தை சீஷர்கள் களவாடி கொண்டு போய்விட்டார்கள். களவாடி கொண்டு போனதுனால அவரை பாடியை மறைச்சிட்டாங்க, அவரு உயிர் தேர்ந்தார் என்று சொல்லி பொய் சொல்கிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கும் ஒரு சமூகத்தினர் அதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல கதைகள். இந்த டாவின்சி கோடா என்ன ஒரு படம் வந்தது, டாவின்சி கோடுன்றவன் ஒரு படம் எடுத்தான். ஏசுனாருக்கு புள்ள போறதுக்கு மனைவி கல்யாணம் பண்ணிக்கிட்டு மகதலேனா மரியாதை கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்தினாரு. இப்படி எல்லாம் சினிமா படத்தின் மூலமாக பல பல புத்தகங்களின் வாயிலாக இன்னைக்கு இயேசுவை குறித்து அவதூறு பரப்புகின்ற உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். ஆனால் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீ நானும் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சங்கதிகளாம் குறித்து நீ நானும் படித்தால்தான், அதை அறிந்து கொண்டால்தான். இதுக்கு படிப்பு தேவைன்னு அவசியம் கிடையாது. 10ஆம் கிளாஸ் ஃபெயில் இருந்தா போதும், 10ஆம் கிளாஸ் அட்டன் பண்ணா போதும்.
உனக்கு ஆர்வம் இருந்தால் போதும், நீ கை நாட்டா இருந்தாலும் சரிதான். இன்னைக்கு நிறைய புத்தகங்கள், அதாவது செவி வழியாக கேட்கும் புத்தகங்கள் வந்து விட்டது. படித்து அறிந்து கொள்றதை விட செவி வழியாய் கேட்கிறது. அந்த புத்தகத்தை ஒவ்வொருத்தவங்க படிச்சு சொல்லிடுறாங்க. 3 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த புத்தகத்தை அப்படியே கரைச்சி குடிச்சிடுறாங்க. முன்னுரையிலிருந்து கடைசி வரைக்கும் அப்படியே கடன்னு படிச்சிடுறாங்க. நான் அந்த மாதிரி எத்தனையோ புத்தகத்தை நான் படிச்சுட்டேன், இன்னும் படிச்சுட்டு வரேன் பல புத்தகங்களை. செவி வழியா யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரி ஏன் கிறிஸ்துவ புத்தகத்தை போடக்கூடாது? எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருக்குது. இதையே ஒரு ஊழியமா செய்யக்கூடாது? ஹலோ அன்பானே வாலிப பிள்ளைகளை, நீங்களும் அதை செய்யலாம். ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு அதை நீங்க என்ன செய்யுங்க, படிச்சு நீங்க யூடியூப்ல போடுங்க. இன்னைக்கு புத்தகத்தை படிக்க முடியாதவங்க, காசு வாங்கி படிக்க முடியாதவங்க நீங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஏராளம். ஆவிக்குரிய புத்தகங்களை இப்படியாக நம்ம பரப்புறதுக்கு ஏன் நம்ம செய்யக்கூடாது, முன் வரக்கூடாது? இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு செல்போன்ல தான் மூழ்கி கிடக்குறாங்க. டிராவல்ல போனா நீங்க ஒவ்வொருத்தர் பேசிட்டு போவாங்க. இன்னைக்கு காலத்துல என்ன செய்யறாங்க, ஒரு போனை முறைச்சுன்னு போறாங்க, காலில் ஒண்ணு மாட்டிக்கிட்டு. பக்கத்துல இருக்கிற எவன் வந்தாலும் சரிதான், செத்தாலும் சரிதான், படிச்சாலும் சரிதான், கவலையே கிடையாது. இப்படியே பார்த்தவன் தான் அவன் இறங்குற வரைக்கும் அப்படியே தான் பார்ப்பான். இன்னைக்கு அப்படிப்பட்ட காலத்துல அதிகமான மக்கள் செல்போன்ல செலவழிக்கும் போது ஆவிக்குரிய புத்தகங்களை நாம புத்தகமாக ஏன் வெளியிடக்கூடாது? இன்னைக்கு உலக புத்தகங்கள் எல்லாம் வந்துருச்சு. ஆவிக்குரிய புத்தகங்களை வெளியிட நேரத்துல எனக்கு அந்த பாரம், எனக்கு இதை கேட்க உலக புத்தகம் ஒண்ணு. நான் ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு வரேன். இப்ப 3 மணி நேரம் ஓடிட்டு இருக்குது, கேட்டுக்கிட்டே வரேன். அது ஏன் ஆவிக்குரிய புத்தகத்தை நம்ம போடக்கூடாது? முயற்சி எடுங்க, அவரை நல்லா அறியுங்க. வேதத்தை, இந்த வேதம் இன்னைக்கு ஃபுல்லா பைபிள் ஃபுல்லாவே ஆடியோ கேசட்ல வந்திருக்கு, ஆடியோல வந்திருக்கு, யூடியூப்லயும் இருக்கு. கை நாட்டு போடுறவங்க கூட அந்த ஆடியோ கேட்டுட்டே இருங்க, கேட்டுட்டே வேலை செய்யும். எல்லாமே 1 மணி நேரம் வேலை செய்யற, 2 மணி நேரம் வேலை செய்யற, இதை போட்டு விட்டுட்டு கேட்டுட்டே வேலை செய். எத்தனையோ விஷயத்தை ஆண்டவர் உன்னோட பேசுவார், உணர்த்துவார். எனக்கு அப்படியா கத்து கொடுத்தார். நான்லாம் இந்த ஆடியோ கேசட் வந்த நேரத்துல போட்டு விட்டுட்டு, காலையில போட்டு விட்டுட்டு வேலை செஞ்சுட்டே இருப்பேன். அப்ப அயன் பண்ணிட்டு இருக்கிறேன், அது ஓடிட்டு இருக்குது, கேசட் ஓடிட்டு இருக்குது. அப்பதான் 4 கேசட் அந்த டேப் ரிகார்ட்ல ஓடிட்டு இருக்குது. கொரிந்தியர் புத்தகத்தை இன்னைக்கு கேட்டு முடிக்கணும்னு சொல்லி நான் கொரிந்தியர் புத்தகத்தை போட்டு முடிச்சிட்டேன். கொரிந்தியர் புத்தகத்தை போட்டு இருக்கிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் போச்சு, 2ஆம் அதிகாரம் போச்சு, 3ஆம் அதிகாரம், அப்படி போயிட்டே இருக்குது. நான் கேட்டுக்கிட்டே அயன் பண்ணிட்டு இருக்கிறேன், வேலை செஞ்சுட்டே இருக்கிறேன். 13ஆம் அதிகாரம் வந்துச்சு. எந்த அதிகாரம் வந்துச்சு? அந்த 13ஆம் அதிகாரம், அந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அயன் பண்ணும்போது நான் கேட்ட காரியம், கேட்கும் பொழுது அநேக காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார் ஆண்டவர், கேட்டுக்கொண்டிருக்கும் போது. இன்னைக்கு அதுல இருந்து நிறைய செய்தியை கொடுத்திருக்கிறேன். அன்பினுடைய இலக்கணம் அதுதான். இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், போன சனிக்கிழமையோ சம்திங் நாங்க தியானிச்சோம். 1 கொரிந்தியர் 13:10 நினைக்கிறேன். எடுங்க, அதை படிங்க. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். ஓகே, நிறைவானது எது, குறைவானது எது? இப்படிதான் நாங்க தியானிச்சோம். அன்பாலே, நிறைவானது எது? ஆண்டவருடைய அன்பு, கல்வாரி அன்பு, அந்த அகாப்பே அன்பு. அந்த அகாப்பே அன்பு உன்னிடத்துல என்னிடத்துல ஊற்றப்படும் பொழுது, இல்லது கொடுக்கப்படும் பொழுது, அது என்ன ஆகுதான்? குறைவானதெல்லாம் ஓடி போதான், ஒழிந்து போகுதான். குறைவானது எது? இதுல குறைவானது எதுன்னு பவுல் சொல்றாருன்னா, தீர்க்க தரிசன குறித்து, அன்னதானங்களை குறித்து, அந்நிய பாஷைகளை குறித்து குறைவானதுன்னு சொல்றார். இதெல்லாம் ஒழிந்து போகும். குறைவானது அப்படின்னாக்கா நமக்குள்ள இருக்கிற சின்ன புத்தி, கேடுகட்ட புத்தி, பாவ நிறைந்த எண்ணங்கள்,
அசுத்தமான காரியங்கள், கெட்ட சிந்தனைகள், பொறாமைகள், பொச்சேர்ப்புகள், கோபங்கள் இதெல்லாம் குறைவானது. நிறைவான அன்பு, அந்த அன்பு எதுன்னா மனுஷன் காட்டுற அன்பு கிடையாது. அந்த அன்புக்கு இலக்கணத்தை 1 கொரிந்தியர் 13 பவுல் அழகா எழுதியிருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பை குறித்து வேறு விதமாக அவர் புரிந்து கொள்ளும்படியாக எழுதியிருக்கிறார். கிறிஸ்துவின் அன்புன்னா என்ன, அந்த அகாப்பே அன்புன்னா என்ன அப்படின்னாக்கா அது என்ன செய்யறாரு, அது நீடிய சாந்தம் உள்ளது, பொறாமை இல்ல, புகழாத அன்பு, இருமாப்பா இருக்காத அன்பு, அயோக்கியமானதை செய்யாத அன்பு, அநியாயத்திலே சந்தோஷப்படாத அன்பு, சகலத்தையும் தாங்கக்கூடிய அன்பு, சகலத்தையும் விசுவாசிக்கிற அன்பு, சகலத்தையும் நம்புற அன்பு, சகலத்தையும் சகிக்கிற அன்பு. அதுதான் மாறாத அன்பு. இயேசுவினுடைய கலங்கமற்ற மாறாத அன்பு. அதுக்கு என்ன, அதுக்கு இது இல்லை, அது என்ன சொல்லுவாங்களாக்கு, நிபந்தனையற்ற அன்பு. அது பேர் என்ன, கண்டிஷனற்ற அன்பு. மனிதனுடைய அன்பு நிபந்தனை உள்ள அன்பு, கண்டிஷன் உள்ள அன்பு. நீ கொடுத்தா நான் நேசிப்பேன், நீ எனக்கு அன்பு செலுத்தி என்ன அன்பா நீ பேசினா நான் உன்னை அன்பு செலுத்துவேன், நீ எனக்கு மூஞ்ச திருப்பிட்டு போன நானும் உன்னை மூஞ்ச திருப்பிட்டு போவேன். இதுதான் உன் அன்பு. என் அன்பு மாறக்கூடிய அன்பு, பிளக்சுவேஷன் அன்பு. இயேசு அன்பு மாறாத அன்பு, சத்துருவி நேசிக்கிற அன்பு. சத்துருக்காக மழை பெய்கிறார், வெயில கொடுக்கிறார். தன்னை திட்டினாலும் சரி, தன்னை அவன் பொய்யன்னு சொன்னாலும் சரி, அவனுக்கும் சேர்த்துதான் என்ன செய்யறாரு, எல்லாத்தையும் செய்யறாரு. அவர் அன்பு மாறாதது. ஆனா இன்னைக்கு நம்முடைய அன்பு மாறக்கூடியது. இந்த மாறக்கூடிய அன்பு குறைவுள்ளது. குறைவற்ற அவருடைய அன்புனால நாம் நிரப்பப்படும்படியாக நாம் ஜெபிக்கணுமா அன்பாலே? அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு இப்படிப்பட்ட அன்புள்ள தேவனுக்கு நாம் சாட்சியாக இருக்கிறோமா? அவரை புரிந்து கொள்ளதான் நீ நானும் சாட்சியாக இருப்போம். உனக்கே அவரை பத்தி தெரியாதுன்னும் போது நீ எப்படி அடுத்தவங்களுக்கு சொல்லுவ? நீயே அவர் மூலமாக நன்மைகளை பெறாம வேதனையும் கஷ்டத்திலையும் இருக்கும்போது நீ எப்படி அடுத்தவர்களுக்கு அவரை குறித்து சாட்சி சொல்லுவ? எனக்கு ஒருத்தன் கேட்டான், என் ஃப்ரெண்டு தான். என்ன கேட்டான்னா, நீயே கடங்காரனா இருக்கிற, நீ என்ன ஆண்டவர்கிட்ட கூப்பிடுற, உனக்கு எப்படி உங்க இயேசுனாரோ எனக்கு என் சிவபெருமான் செய்வார் அப்படின்னா. அவரு சிவபெருமானுக்கு உழவாரம் பண்ணி செய்கிறவர். சோமவாரம்னு சொல்லுவாங்க. திங்கக்கிழமை ஆச்சுனாக்கா நம்ம ஊர்ல இருக்கிற திருப்பதி கோயில்ல போயிட்டு 108 லிங்கத்தையும் கழுவி அதுக்கு தண்ணி ஊத்தி அதுக்கு பூஜை பண்ணி எல்லாம் செய்வாரு. அங்க இருக்கிற சுத்துப்பத்து இடத்தெல்லாம் தொடச்சி கிடைச்சி பெருக்கி கிரிக்கி எல்லாம் செய்வார். இது பேரு திருநாவுக்கரசு திருத்தொண்ட இயக்கத்துல அவர் இருந்தார். பேரு மலர்மாறன் பேர். இப்படியே சொன்னார், சவால் விட்டு சொன்னார், உனக்கு ஏசுநாயர் நல்லவர்ரா, எனக்கு ஏன் சிவன் நல்லவன், வேலைப்பாரு அப்படின்னா. நான் இப்ப எப்படி நிரூபிக்கிறது, எப்படி சாட்சியா இருக்கிறது? அப்பதான் சொன்னேன், தபார் என் இயேசு என்னுடைய தலைவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் தான் இந்த உலகத்தினுடைய அதிபதி, அவர் தான் இரட்சகர், என்னை காப்பாற்றினவர். நான் தற்கொலை நோக்கி போனேன், என்ன உயிர் பிச்சை கொடுத்து இன்னைக்கு உயிரோட வச்சிருக்கிறார். என்னை காப்பாற்றின என்னுடைய மெய் தெய்வமாகிய இயேசு உன்னையும் காப்பாற்றுவார். நீ எந்த அளவுக்கு சிவனை நம்புறியோ நான் வானான்னு சொல்லல, நம்பு. உனக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை அவருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். இந்த பிரச்சனைக்கு உன் சிவன் பதில் கொடுத்து அது நடந்துருச்சுன்னாக்கா இந்த பைபிளை விட்டு கடாசிட்டு நான் உன் சிவனுக்கு நான் அடிமையா வரேன். 1 மாசம் டைம் உனக்கு இல்ல, உன் சிவனுக்கு தருகிறேன். நீ அந்த 108 லிங்கத்தை நீ நாளெல்லாம் கழுவியோ 24 மணி நேரம் கழுவியோ எனக்கு தெரியாது, நான் வேணான்னு சொல்ல. உன் பக்தியை நான் குறை சொல்ல. நீ என்ன வேணாலும் போய் செய். இந்த 1 மாசத்துல எப்படி ஆகிலும் உன்னுடைய பிரச்சனைக்கு பதில் வாங்கி அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு நீ என்கிட்ட சொன்னாலே நான் நம்பி நான் இந்த பைபிள் எல்லாம் விட்டு கடாசிட்டு தூக்கி போட்டுட்டு உன் சிவபெருமானுக்கு நான் அடிமையாக வருகிறேன் என்று சொன்னேன். அப்படி இல்லைன்னா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அப்படி இல்லைன்னா என்ன செய்யணும்?
என் இயேசுக்கு ஒரு நிமிஷம் டைம் போதும். நான் அவரை நிரூபிக்கிறேன். அவர்தான் இந்த உலகத்தின் அதிபதி என்பதை நிரூபிக்கிறேன். அவர்தான் இந்த உலகத்தினுடைய இரட்சகர் என்பதை நிரூபிக்கிறேன். அவர்தான் பேசுகிற தேவன் என்பதை நிரூபிக்கிறேன். ஒரு நிமிஷம் டைம் கொடு அப்படின்னு. ஒரு மாதம் அல்ல, உன் பக்திக்கும் உன் கடவுளுக்கும் நான் ஒரு மாதம் டைம் தருகிறேன். என் பக்திக்கும் என்னுடைய தேவனுக்கும் ஒரு நிமிஷம் டைம் கொடு அப்படின்னு. ஓகே அப்படின்னார். 2 பேருக்கும் சவால்ல வந்துட்டோம். 1.5 மாசம் ஆச்சு. அவருடைய பிரச்சனைக்கு தீர்வு இல்லை. ஓப்பனா வந்தாரு, கண்ணு கலங்கி வந்தார். சும்மா எல்லாம் வரல. நான் என்னுடைய கடையில நான் வியாபாரத்துல பிஸியா இருந்து கொண்டிருக்கிறேன். அவர் வந்து என்கிட்ட நின்றுட்டு, வாசப்பள்ளியில் நின்றுட்டு, மச்சான் நான் தோத்துட்டேன் அப்படின்னார். கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு, கண்ணீர் கொட்டுது. பிரச்சனை அவ்வளவு முத்தி போச்சு. நான் திரும்பவும் சொல்றேன், அவ்வளவு பெரிய கூட்டத்தையும் சொல்றேன், நீ தோக்கல, உனக்கு நான் சவால் விடல. நீ நம்பின தெய்வத்துக்கு தான் விட்டேன். உன் தெய்வமா என் தெய்வமா, யார் இந்த உலகத்தின் அதிபதி என்பதை நான் நிரூபிக்கிறேன் என்று சொல்லி உன் தெய்வத்துக்கு தான் நான் விட்டேன், உனக்கு விடல அப்படின்னு. ஆமா, என் தெய்வம் தோத்துருச்சு, நீ என்ன சொல்லியோ நான் கட்டுப்படுறேன், நீ ஒரு நிமிஷம் டைம் சொன்ன அப்படின்னா. இன்னைக்கும் அதான் சொல்றேன், என் தேவாதி தேவனுக்கு ஒரு நிமிஷம் தான் டைம். உனக்கு 1.5 மாசம் ஆச்சு, இப்ப நிரூபிக்க முடியல, வா அப்படின்னு சொல்லி வீட்டிற்கு வந்து அவனையும் முட்டி போட வைத்து நானும் முட்டி போட்டு இதே வேதத்தை வைத்து, இந்த புத்தகம் இல்ல, அது வேற புத்தகம் அங்க இருக்குது, அதே புத்தகத்தை வைத்து, ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, உன்னை நான் நிரூபிக்கிற நேரம் வந்து விட்டது. நீதான் பேசுகிற தேவன், உயிருள்ள தேவன், இரட்சகர், அதிபதி என்பதை நிரூபியும். இவருடைய பிரச்சனை உனக்கு தெரியும். நான் பப்ளிக்ல சொல்ல விரும்பல அந்த பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு உண்டான பதிலை எனக்கு தாங்கன்னு சொல்லி மன்றாடி, கண்ணீரோட மன்றாடி, ஆண்டவரே ஒரு நிமிஷத்துல உன்னை நிரூபிக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன், 60 செகண்ட்ல நீங்க பதில் தந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரத்துல கேட்கும் போது ஆண்டவர் அவனுடைய பிரச்சனைக்கு பதிலை கொடுத்தார். பேசுகிற தேவன் என்பதை நிரூபித்தார், உயிருள்ள தேவன் என்பதை நிரூபித்தார், இந்த உலகத்துக்கே நான் தான் அதிபதி என்பதை நிரூபித்தார். அன்பாலே, அவர் பேசுனதோடு மட்டுமல்ல, அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனையும் அடுத்த வாரத்திலே கொடுத்து அந்த பிரச்சனையை ஒண்ணுமில்லாத ஆக்கிட்டார். ஆமே. இன்னைக்கு அந்த குடும்பம் இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஆண்டவரை பற்றி அறிவு உனக்கு எனக்கு இருந்தா தானே நிரூபிக்க முடியும். ஆண்டவரை பற்றின காரியங்கள் நீ நான் அறிந்து கொண்டால் தானே நீ சாட்சியாய் வாழ முடியும். இன்றைக்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுங்கள், அவரை அறிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள். உண்மையிலே எங்க அண்ணன் எனக்கு ஏன் இவ்வளவு ரோஷம் வந்தது அப்படின்னாக்கா, ஒரே ஒரு வார்த்தை தான். எனக்கு எங்க அப்பாவுக்கு பிறந்தவர்னு தான் சொல்ல முடியும், கூட பிறந்தவர்னு சொல்ல முடியாது. ஏன்னா எங்க பெரியமாவுடைய மகன், அவரு எங்க அப்பாவுக்கு 2 தாரம். முதல் தாரத்துல பிள்ளை, அவர் முதல் ஆண் பிள்ளை, நான் கடைசி பிள்ளை, ஆண் பிள்ளை. அவ்வளவுதான், என்னோட முடிஞ்சிச்சு. 16 பிள்ளை. ஒரு அப்பாவுக்கு பிறந்த ஒரு சகோதரன் என்னை பார்த்து சொன்னார், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, அவர் மதத்தின் பெயரால, மத தீவிரவாதியா இருந்தாரு, மதத்தின் பெயரால நீ தேமவன ஆட்ட, வெளியில போய் மூஞ்சில முழிக்காத அப்படின்னாரு. உண்மையிலே எனக்கு அது வருத்தமா இருந்தது. நான் ஆண்டுடைய சமூகத்துல வந்து அழுதேன், ஆண்டவரே, ஒரு அப்பாவுக்கு பிறந்துட்டு தேமவன் சொல்றாரு, கெட்ட வார்த்தையில திட்டாரு, வெளியில போடா நாய என்றாரு, மூஞ்சில முழிக்காத என்றாரு, நீ மதத்தை ஸ்தாபித்தியா என்று கேட்டேன். அப்ப ஆண்டவர் அழகா என்கிட்ட சொன்னாரு, நான் இந்த மதத்தை படைக்க வரவில்லை, மதிகெட்ட மனிதர்கள் தான் இந்த மதத்தை படைத்தார்கள். நல்லா சொல்றார், மதிகெட்ட மனிதர்கள் என்றார். மதினா என்ன? அறிவில்லாதவன் தான் இந்த மதத்தை படைச்சிருக்கிறான். அதை நீ நம்பாத. நான் மதத்தையும் படைக்க வரவில்லை, நான் மனிதனுக்கு நல்ல மார்க்கத்தை காண்பிக்க வந்தேன். அது நல்ல மார்க்கம்னா என்ன? இந்த பூலோகத்தில் அழிந்து கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாம் என்னுடைய ஆலோசனை கேட்டு, என்னுடைய போதனையை கேட்டு மனம் திரும்பி பரலோகத்துக்கு போறதுக்கு வழியை காண்பிக்க தான் வந்தேன். அதுதான் மார்க்கம்.
உங்களை பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக நான் மார்க்கத்தை தான் காண்பிக்க வந்தேன். ஆனா என்னுடைய பெயரிலும் ஒரு மதத்தை உருவாக்கி விட்டார்கள். எந்த மதங்க அவர் பேர்ல இருக்குது? ஹலோ, நீங்களே எந்த மதம்? கிறிஸ்தவ மதம்னு சொன்னீங்கன்னாக்கா உண்மையிலே உங்களெல்லாம் என்ன செய்யுதுன்னு தெரியும். ஏன்னா பாழா போன அரசாங்கமும் அதை அங்கீகரிச்சிருச்சு. அதனால வேற வழி இல்லை, நம்ம சொல்லிதான் ஆகணும் கிறிஸ்தவ மதம். நான் ரொம்ப நாளா அதை சொல்லாமே இருந்தேன். ஆண்டவர் கிறிஸ்தவ மதத்தையும் படைக்கவில்லை. அதே பாழா போன மனுஷன் தான் கிறிஸ்தவ மதத்தை உருவாக்கிட்டான். அதனால நீ என்ன செய்யறன்னா எல்லா மதத்தை குறித்து ஆராய்ந்து பார் அப்படின்னா. இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு கொடுத்தாரு. எல்லா மதத்தை குறித்து ஆராய்ந்து பார். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் என்னோட பேசுறார். கிட்டத்தட்ட 2.5 வருஷம் எங்க அண்ணனுக்காக இந்த ஒரு வார்த்தைக்காக மதங்களை குறித்து ஆராய்ச்சி பண்ணேன். இந்து மதம்னா என்ன, முஸ்லிம் மதம்னா என்ன, கிரேக்க மதம்னா என்ன, யூத மதம்னா என்ன, இஸ்லாம் மதம்னா என்ன, இந்த கிறிஸ்துவ மதம்னா என்ன, இது எப்பப்ப எந்தெந்த மதங்கள் தோன்றியது, என்ன சொல்லுது, எங்க போய் முடியுது, அதனுடைய கோட்பாடுகள் என்ன, அதனுடைய தத்துவங்கள் என்ன, அந்த புத்தகத்தை எல்லாம் கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். எல்லாத்தையும் படித்தேன் அன்பாவிலே, ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோட. இன்னைக்கு இல்ல, இது ஆரம்பித்தது. அப்படி படித்ததனுடைய விளைவு என்னன்னாக்கா, நான் நன்கு புரிந்து கொண்டு எல்லா மதங்களும் இயேசுவை பறைசாற்றி கொண்டிருக்கிறது என்று. ஆமென். எல்லா மதங்களும் இயேசுதான் மெய்யான தேவன் என்று சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அது விளங்கி கொள்ளாமல், அதை புரிந்து கொள்ளாமல் தான் இன்னைக்கு அந்த மதத்தை, அந்த புத்தகத்தை வச்சுக்கிட்டு இயேசுவை குறை சொல்லிக் கொண்டு இயேசுவை பகைத்து கொண்டிருக்கிறார்கள், யூதர்கள் முதற்கொண்டு. யூத மத புத்தகத்துல இதுதான் வேதம் தான் யூத மத புத்தகம். 5 ஆகமங்கள் தான் அவங்களுடைய புத்தகங்கள். இந்த 5 ஆகமத்திலே ஆதி ஆகமம், யாத்ராகமம், லேவியாகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 5 புத்தகத்துல இயேசுவை அதிகமாக பேசி இருக்கிறது. ஆனால் அது இலைமறைவு காய்மறைவா இருக்கிறதுனால அவங்க கண்ணுக்கு தெரியவில்லை. இன்னைக்கு எந்த யூதனும், அநேக யூதர்கள் இயேசுகிட்ட வந்துட்டாங்க, 70% யூதர்கள் இன்னமும் புரியாம இருக்கிறாங்க. அதே போல ரிக்வேதத்துல இந்த பிரஜாபதியை குறித்து பேசியிருக்கிறது. இந்த பிரஜாபதி அவர் இந்த உலகத்தினுடைய பாவங்களை போக்க வந்த பிரஜாபதி. அவருக்கு 9 அடையாளங்கள் இருக்கும். அந்த 9 அடையாளம் யாருக்கு நிறைவேறுதோ அவர்தான் இந்த உலகத்துக்கே, அவர்தான் பாவத்தை போக்க வந்தவர் என்று பிரஜாபதி என்ற பெயரிலே ரிக்வேதத்திலே மறைந்து கிடக்கிறது. யாரை குறித்தின உண்மை? இயேசு கிறிஸ்துவை குறித்தின உண்மை. இப்படி பல புத்தகம், முஸ்லிம் புத்தகமாகிய குரான்ல இன்னைக்கு பல புத்தகத்தில் ஆராய்ந்து பார்த்து எனக்குள்ளாரே நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். எல்லா மதங்களும் எல்லா வேதங்களும் இயேசுவை தான் குறிக்கிறது, இயேசுவை மறைமுகமாக சொல்லி இருக்கிறது. அதை நாம் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு நாம் மக்களுக்கு சாட்சியா எடுத்து சொல்ல வேண்டும் என்று அன்றைக்கு சொல்ல ஆரம்பித்தேன். இன்னை வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆமே. இன்னைக்கு அதை தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்களும் படியுங்கள், நீங்களும் படியுங்கள். இன்னைக்கு நம்முடைய பக்கத்தூர்ல இருக்கிற வள்ளலார், வடலூர், அவரை குறித்து அறியுங்கள். அவருக்குள்ள ஒரு ஆன்மீக மாற்றம் வந்தது. நான் அவரை குறித்து பிஏல நான் படிச்சேன், தமிழ்ல, அவ்வளவுதான் எனக்கு தெரியும், ஒரு அவுட்லைன். அவர் எழுதின திருவருப்பாவை குறித்து ஒரு அவுட்லைன் நான் படித்திருக்கிறேன். அந்த வள்ளலார் பக்தர் எல்லாம் ஒரு பஸ்ல ஏறும்போது நானும் அவர்களோடு போகும்போது அவர்கள் எனக்கு சொன்னது, அன்னைக்கு 2 நாள் அவர்களோடு தங்கியிருந்தேன். 2 பகல் 1 நைட்டு அவங்களோட தங்கி அவருடைய வள்ளலாருடைய ஃபுல் வரலாற்றையும் நான் அறிந்து கொண்டேன். அங்கிருந்த கல்வெட்டுகள் எல்லாம் போய் படித்தேன். அப்பொழுது அவருக்குள்ள ஒரு ஆன்மீக மாற்றம் வந்ததை நான் அறிந்து கொண்டேன். 10 வருடங்களாக நான் கல்லு முன்னாடியும் மரத்து முன்னாடியும் பாசுரங்களை எழுதி பைத்தியக்காரத்தனமாக என்னுடைய வாழ்க்கையை கடந்து விட்டேன். கடவுள் அவ்வடிவில் இல்லை, கடவுள் ஒளியாக இருக்கிறார் என்ற ஒரு உண்மையை அவரு
அங்க பதிவிட்டு இருக்கிறார், கல்வெட்டுல பதித்து வைத்திருந்தார். இன்னைக்கு போய் கல்வெட்டை பார்க்கிறேன், காணோம். ஏன் எடுக்கணும் அந்த கல்வெட்டை? நீ உனக்கு பயம் இல்லைன்னா ஏன் எடுக்கணும்? ஏன் அதை டெமாலிஷ் பண்ணணும்? அன்பாலே அவர் கண்டுபிடிச்ச உண்மையை ஒன்னால மறைக்க முடியாதுல்ல. அந்த மாற்றம் ஏன் வந்தது? அவர் பைபிளை படித்ததுனால. பட்டாம்பாக்கத்தில் அவருடைய வரலாறுல இருக்கிறது. பட்டாம்பாக்கத்திலே, இங்க இருக்கிற பட்டாம்பாக்கம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அங்க ஒரு மிஷினரி வந்திருந்தாரு, ஃபாரின்ல இருந்து, வெளிநாட்டு மிஷினரி. அவர் வள்ளலாரை பற்றி கேள்விப்பட்டு வள்ளலாருக்கு ஒரு பைபிளை அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார். அந்த பைபிளை அவர் படித்த பிறகு அவருக்குள்ள ஒரு பெரிய மனமாற்றம் வந்தது. ஆன்மீக சிந்தனையிலே மாற்றம் வந்தது. மெய்யான ஒளி இயேசு என்பதை அவர் ஏற்றுக்கொண்டு அவர்தான் வெளிச்சமாக இருக்கிறார், அதனால ஒளியை நாம பிரகடனம் பண்ணணும் என்று சொல்லிதான் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று அவர் தமிழில் எழுதிவிட்டார். இந்த மாற்றத்தினுடைய அர்த்தம் என்ன? இன்னைக்கு பாருங்க, நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து லேசான மனுஷன் கிடையாது, அவர் சரித்திர புருஷன். அந்த சரித்திரத்தை யாராலையும் மாற்ற முடியாது. மற்றவர்களும் சரித்திரம் கிடையாது, இதுக்கு சரித்திரம் உண்டு. அந்த சரித்திர நாயகனை நீ நான் அறிந்து கொண்டால்தான் அவருக்கு சாட்சிகளாக இருக்க முடியும். இன்னைக்கு அதுதான் சொல்றாரு. இந்த சங்கதிகளை குறித்து இன்னும் இயேசு கிறிஸ்துவை குறித்து நிறைய சொல்லிட்டே போலாம். நிறைய சம்பவங்கள் இருக்கு, நிறைய சாட்சிகள் இருக்கு, நிறைய நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் இருக்கு. இதெல்லாம் நாம் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள இந்த சங்கதிகளை குறித்து நீ நானும் சாட்சியா இருக்கணும்னா ஒன்னே ஒண்ணுதான். இங்க ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, கடைசியா நான் பாக்குறேன். 32 அப்போஸ்தலர் 5:32 படிச்சு போகுதுன்னா, இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம், தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரின பரிசுத்த ஆவியும் சாட்சியாய் இருக்கிறார்கள். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் நீ நானும் வந்திருக்கிறோம்னு தெரிஞ்சு நம்ம சாட்சி சொல்ல முடியலன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஏன் நம்மளால சாட்சி பகர முடியல, ஏன் ஆண்டவருக்கு சாட்சி சொல்ல முடியலன்னா என்ன அர்த்தம்னா, கீழே உள்ள வசனத்துல பதில் இருக்குது. அவருக்கு பயந்து, தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு. யாருக்கு? பிதாவாகிய தேவன், இந்த வார்த்தையாகிய தேவன் இவருக்கு கீழ்ப்படிந்து நீ நானும் நடக்கும்போது நமக்குன்னு ஒருத்தர் தந்தருளுகிறார். யார? தேற்றரவாளனை, பரிசுத்த ஆவியானவரை. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து நம்மிடத்திலே சாட்சி பகிரும் பொழுதுதான் நீ நானும் அவருக்கு என்று சாட்சி பகிர முடியும். ஆமென். இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் சாட்சி பகிர முடியாமல் இருக்கிறார்கள் என்றால் என்ன காரணம்னா, தைரியம் இல்லை. தைரியம் இல்லை. எப்ப அந்த தைரியம் வரும்னா, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீ நடக்கும் பொழுது, தேவனால் அனுப்பப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் உண்மையில வரும்போது நீங்கள் பலம் அடைந்து நீங்கள் சாட்சியாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவம் உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில நடைபெறும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போஸ்தலர் 1 சொல்றாரு, 4, 5, 6 நீ போய் எருசலேமிலே காத்திருங்கள், ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காத்திருக்கும் பொழுது நான் அனுப்புகிற பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன் உங்கள் மேல் வந்து இறங்கும் பொழுது அவர் உங்களுக்கு தைரியத்தை கொடுத்து, அவர் என்னை குறித்து சாட்சி உங்களிடத்துல குறித்து ஒன்ன பேச வைப்பாரு, நீ சாட்சியாய் பகிர வைப்பாருன்னு. இன்னைக்கு இதுதான் இங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்க சொல்றாரு அழகா. என்னன்னு சொல்றாரு? தமக்கு கீழ்ப்படிகளுக்கு தந்தரின பரிசுத்த ஆவியும் சாட்சியாய் இருக்கிறார் என்றார். இன்னைக்கு அவர் நமக்கு சாட்சி சொல்லும் போதுதான் நீ தைரியமா சாட்சி சொல்ல முடியும். இன்னைக்கு உண்மையிலே சொல்றேன், நான் ரூம்ல உட்காந்து நான் ஜெபிக்கும் போது ஆவியானவர் என்னிடத்து எத்தனையோ ரகசியங்களை, எத்தனையோ காரியங்களை என்னோடு பேசின பிறகுதான் நான் தைரியமாக உங்கள் மத்தியில வந்து நான் அதை பிரகடனம் பண்ணுகிறேன். இதுதான் சாட்சி. எனக்கு எந்த பைபிள் காலேஜ் மற்ற காரியங்கள் என்னுடைய சபையை சார்ந்தவர்கள் கற்றுக் கொடுக்காத காரியத்தை
பரலோகத்திலிருந்து வந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் அதை பெருமையாலாம் சொல்ல, ரொம்ப ரொம்ப தாழ்மையா சொல்றேன். ஆனால் தான் நான் சாட்சி கொடுக்கிறேன். இந்த சாட்சி உலகம் முழுவதும் போய்கொண்டிருக்கிறது. அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது என்றால் என்ன காரணம் என்றால், ஆவியானவர் என்னுள் இருந்து எனக்கு சாட்சி பகிர நான் அதை கொண்டு வந்து உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? அதுதான் நம்ம இன்னைக்கு அதே சாட்சி உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லி தரும்போது நீ இன்னும் அநேக ரகசியங்களை, அநேக காரியங்களை நீ இந்த உலகத்துக்கு அறிவிப்பாய். அந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவரை அறிகிற அனுபவம். ஆனால் தான் கடைசியா பாருங்க, யோவான் முத இயேசு ஆண்டவர் ரட்சகர் என்பதை சொன்னது யார் தெரியுமா? யோவான் 4:42 படிங்களேன். உலக ரட்சகர் என்று டிக்ளேர் பண்ணது யாரு? ஒன்ன மாதிரி என்ன மாதிரி புறஜாதியான் தான். இயேசுவால் ஏற்றுக்கொள்ளப்படாத புறஜாதிகள், இயேசுவால் என்ன கொள்ளார யூதர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத மட்டமான ஜாதி என்று சொல்லிக் கொண்டு சமாரியன் தான் என்ன செஞ்சான்? முத உலகத்துக்கே இயேசுதாண்ட ரட்சகர் என்பதை அறிவித்தான். படிங்களேன் 4:42 யோவான். உன் சொல்லின் நிமித்தம் அல்ல, அவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யான கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்பதை அறிந்து விசுவாசிக்கிறோம். உலக ரட்சகர் என்ற வார்த்தையை முத அறிவித்தவன் புறஜாதியான், யூதன் கிடையாது. இன்னைக்கு நான் அறிவிக்கிறேன் முத உலகத்துக்கு அவர் தான் அதிபதி என்று. ஆமென். நான் ஒரு புறஜாதியான், உலகத்துக்கு அவர் தான் ரட்சகர் என்பதை அவன் அறிவித்தான். இன்னைக்கு நான் அறிவிக்கிற இந்த பண்ருட்டில நான் டிக்ளேர் பண்றேன், உலகத்துக்கு அவர் தான் அதிபதி என்று. அவர்தான் சர்வ அதிகாரம் படைத்தவர். அவர் அதிபதி என்பதை இந்த உலகத்துக்கு நாம் அறிவிக்க வேண்டும். அதுதான் நீ சாட்சி பகிரக்கூடிய காரியம். அன்பாலே, அது உலகத்துக்கு அதிபதி என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. பாருங்கள் யோவான், அதாவது பாருங்க யோவான் 12:31 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். இந்த உலகத்துக்கு அதிபதி பிசாசானவன் என்று ஆண்டவர் இங்கு பதிவிடுகிறார். இந்த உலகத்தினுடைய அதிபதி முதல் ஆதாம் ஏவாளை தான் ஆண்டவர் அதிபதியாக இந்த எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று அதிபதியாக அவனை நியமித்தார். அவனுக்குள்ள பாவம் எப்ப பூந்துச்சோ அந்த அதிகாரத்தை பிசாசானவன் பறித்து கொண்டான். நல்லா புரிஞ்சுங்க. இந்த உலகத்துக்கு அதிபதி யார் என்றால், இந்த உலக தோற்றத்தை, இந்த உலகத்தை படைக்கும் பொழுது ஆதாம் ஏவாளை படைத்து இந்த உலகத்தினுடைய எல்லா ரைட்ஸையும் அவன்கிட்ட கொடுத்தார், இதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று. ஆனால் அவன் செய்தது என்ன? சாப்பிடக்கூடாது என்று விளக்கப்பட்ட அந்த கனியை சாப்பிட்டதுனால அவனுடைய பதவியை இழந்து, அந்த அதிபதி பதவியை இழந்து பிசாசானவன் பறித்து கொண்டான். அதிலிருந்து அவன் என்ன செஞ்சிட்டு இருந்தான்? இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்ப கல்வாரி சிலுவையில மரித்து உயிர் தெழுந்தாரோ அந்த பிசாசிலிருந்து அந்த அதிபதி பதவி பறிக்கப்பட்டு இன்றைக்கு யார் கையில வந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கையில வந்தது. இன்னைக்கு அதனால்தான் சொல்றாரு பாருங்க, அதே யோவான் 14:30 படிங்க. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அவன் வந்து மோதி பார்த்தான், ஒன்னு ஜெயிக்க முடியல. கல்வாரி சிலுவையில வெற்றி சிறந்தார். வெற்றி சிறந்த பிறகு அவருக்கு பவர் வந்தது. எபேசியர் 1:20 23 வரைக்கும் படிங்க. எபேசியர் 1:20-23. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும்
இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் நம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். ஆமென். அன்பாலே, இன்னைக்கு ஆண்டவர் எப்ப மரித்து உயிர்த்தெழுந்தாரோ அன்னைக்கு பிசாசிட்டு இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் உரிந்து கொண்டு எல்லாத்தையும் தாம் பிள்ளைகிட்ட மகன்கிட்ட ஒரே பேரான குமாரன்ட்ட இவர்கிட்ட கொடுத்தாரு. அவர் உயர்ந்தனார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:5 படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1:5. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இன்னைக்கு கிருபையும் சமாதானம் யாரால் தான் உண்டாக முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் தான் உண்டாக முடியும். அவர் தான் உலகத்தினுடைய அதிபதியாக அங்கீகரிக்கப்பட்டவர். அன்பாலே, யோவான் 16:11 படிங்களேன். யோவான் 16:11. இந்த உலகத்தின் அதிபதியாய் இருந்த அந்த ஆதாமிட்டிருந்து திருடிக்கிட்ட அந்த பதவியை ஏற்றுக்கொண்டு அவன் அதிபதியாய் இருந்த அவனுடைய காரியங்கள் என்ன செய்யப்பட்டதான்? இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இன்னைக்கு நியாய தீர்ப்பை குறித்து நியாயாதிபதியாக வரப்போகிறவர் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதனால்தான் அவரு அதிபதி என்று சொன்னார்கள். இன்னைக்கு அந்த அதிபதியை குறித்து நியாயம் தீர்க்க வரப்போறாரு ஒரு அதிபதி. இன்னைக்கு நீ நானும் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நாம தண்டனைக்கு உட்படாதபடிக்கு அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட முடியும் என்பதை நாம் சாட்சியாக அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் சாட்சி சொல்ல போறீங்க? எத்தனை பேர் இன்னும் அவரை இந்த அதிபதியை குறித்து நன்கு புரிந்து கொள்ள போறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரை குறித்து நான் இன்னும் படிக்க ஆர்வமா இருக்கிறேன் என்று சொல்ல போறீர்கள்? அன்பாலே, இந்த வேதத்தை உயிர் இருக்கிற வரைக்கும் படியுங்கள். வேதத்தில் உள்ள ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய அதிபதியாகிய இந்த உலகத்தின் அதிபதியாகிய தேவாதி தேவனுக்கு நாம் சாட்சிகளாக இருப்போம். கர்த்தர் உன்னை கொண்டு என்னை கொண்டு பெரிய காரியம் செய்வாராக. இன்னைக்கு நமக்கு அதிபதி அவராக இருந்தால் என்றால் நீ கவலைப்பட தேவையில்லை, கண்ணீர் வடிக்க தேவையில்லை, கலங்கி தவிக்க தேவையில்லை. ஏனென்றால் உலகத்தை ஜெயித்தவர் உனக்கு அதிபதியாக இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு உலகத்தை ஜெயித்தவர் நமக்கு அதிபதியா இருக்கிறதால நாமும் உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அத்தனை பேர் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீர் உலகத்தை ஜெயித்ததை போல நானும் இந்த உலகத்தை ஜெயிக்க எனக்கு அந்த அதிகாரத்தை தாங்க, அந்த வல்லமையை தாங்க, அந்த பவரை தாங்க. இன்றைக்கு நான் உன்னை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டே ஆண்டவரே, நானும் உங்களுக்கு சாட்சியா இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி. இந்த உலகத்தின் அதிபதியாகிய நீர் ஆண்டவரே வரும்போது இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வருகிறீர். ஆண்டவரே, இந்த நியாய தீர்ப்பு நாளிலே நாங்களும் அந்த நியாய தீர்ப்புக்கு ஆண்டவரே பாதிக்கப்படாதபடிக்கு அந்த உலகத்தின் அதிபதியாகிய உம்மை நாங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு உமக்கென்று நாங்கள் சாட்சி பகரும் பொழுது நாங்கள் ஆண்டவரே உம்மோடு கூட அந்த ஆளுமையில ஆண்டவரே இந்த 1000 வருட அரசாட்சியில நாங்களும் கலந்து கொள்ள முடியும் என்பதை விசுவாசிக்கிறோம். என்னுடைய பாவங்களை என்னுடைய பாவங்களிலிருந்தும் எங்களுடைய ஆண்டவரே எல்லாவித தரித்திரத்திலிருந்தும் எங்களை விடுதலை செய்து எங்களை ஆண்டவரே ஆளுமை செய்து எங்களை ஆண்டவரே அதிபதியா இருந்து எங்களை கரை சேர்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கென்று நாங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாங்கள் சாட்சி பகரக்கூடிய அந்த கிருபையும் அந்த தைரியத்தையும் எங்களுக்கு தாங்க. நீ தந்ததுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமேன், ஆமேன். God bless you.